இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஜீரா ரைஸ்க்கு வந்து தொட்டுக்க தால் தடுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். என்ன பருப்புனா தோரம் பருப்பும் சிறு பருப்பும் சம ஈக்குவலாக இதில் பாதி அதில் பாதி இது ரெண்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது இதுக்கு சீரகம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா. பூண்டும் இஞ்சும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து இந்த பூண்டும் இஞ்சும் தான். பூண்டு வந்து அதிகமாக போட்டுக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவரு. நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்கணும். நல்லா சவர வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்காச்சு. பெருங்காயம் மறக்காமல் போட்டுக்கோங்க, ஏன்னா பருப்பு. இப்போது நல்லா வெங்காயம் பொன்னிறமாக சவரட்டும். இப்போ இதில் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் போடுறீங்கன்னா தக்காளி வந்து வெங்காயம் சவந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சவந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பசங்க வீட்டில் இருந்தாலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதாங்க அவங்களுக்கு சாப்பிட வைக்க முடியுது. என் பொண்ணும் அப்படி தான் கேட்டுனுங்கிறா, டிஃப்ரெண்ட்டாக செய் இல்லைன்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஸோ அதனால் எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நானே செஞ்சிட்ருக்கேன். ஸ்கூல் இல்லாததுனால இந்த மாதிரி. இப்போது தக்காளி பழம் நல்லா குழையிட்டோம். இது கூட வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள். இதில் ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து இதுதான், வேறு எதுவுமே நம்ம போட வேணாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, நல்லா குழச்சி விட்டுக்குங்க. இப்போது நம்ம டாலை இதில் போட்டுக்கலாம். நம்ம டால் போட்டாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மெயினானதுங்க, இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பண்ணாதீங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு 5-6 ட்ராப் வர்ற மாதிரி இது பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லாரும் மறந்துடுறீங்க. எப்பவுமே டால் ஃப்ரை பண்ணும் போது கார்லிக்கு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்து நீங்கள் பண்ணுறப்போ தான் அதோட டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்கும். இதை பாருங்கள், நம்மளோட டால் ஃப்ரை ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சிடலாம். ரைஸ் செய்ய ஒரு குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டாச்சு. இப்போது இது தாளிப்பு பாருங்கள். சீரகம், இதுக்கு மெயின் சீரகம் எடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா, முந்திரி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பிரியாணி இலை, வெங்காயம், கொத்தமல்லி. இதுதான் இதோட தாளிப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா, வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம ஜீரா ரைஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கலர் மாறிடும். ஒயிட் கலர்லேயே இருந்தால் தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போது நம்ம அரிசியை அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி அளந்து ஊற்றியாச்சு, அரிசி போட்டாச்சு. இந்த கப்பால் 1 கப்பு எடுத்தேங்க. இப்போது லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வர்றப்போ நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து இப்போ தக்காளி வேறு எந்த கிரேவியும் நம்ம போடல, தயிர் ஆட் பண்ணுவோம், எதுவுமே கிடையாது. ஜீரா வந்து ப்ளெயின் புலாவ் தான். ஸோ இதை ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தொட்டுக்க தால் தடுக்கா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு
சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.